ஓகே. இந்த மாரி படுத்துட்டு இருக்கும்போது என் மண்டையில நெறையா ஓவர் திங்கிங் ஓடிட்டுருக்கும். அதில நான் வந்து நெறையா ஆ நல்ல நல்ல கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ்லாம் வந்து கண்டுபிடிப்பேன். அப்படி இப்போ ஒண்ணு யோசிச்சுட்டு இருந்தேன். அமேசான்ல நெறையா ப்ராடக்ட்ஸு செல் பண்றாங்க. ஆனா எதுக்கு சம்மந்தமே இல்லாம ப்ராடக்ட்டோட எம்ஆர்பிய இல்ல செல்லிங் பிரைஸ வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் வந்து ரூ. 1000 இருந்த ப்ராடக்ட் இன்னொரு நாள் வந்து ரூ. 1500 ஆயிடும். திடீர்னு பார்த்தா அதே ப்ராடக்ட் 800 ஆயிரும். திடீர்னு பார்த்தா அதே ப்ராடக்ட் வந்து ரூ. 2000 கூட போகும். மேக்ஸிமம் ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இவ்வளோ கம்மியான பெர்சன்டேஜில் டிஸ்கவுண்ட் அது இதுன்னு சொல்லி மேப் பண்ணி, அப்படி என்னதான் கிடைக்கும் அவங்களுக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது. இப்போ ப்ராடக்ட்ஸை ஆர்டர் பண்ணுறவங்க எப்படிலாம் ஆர்டர் பண்ணுவாங்க? ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து முன்னாடியே அந்த ப்ராடக்ட் தேவைப்படுதுங்கிறத கணிச்சு பிளான் பண்ணி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்து வச்சு எப்போ அந்த ப்ரைஸ் குறையுதுங்கிறத பார்த்து அந்த டைமில் வாங்குவாங்க. இது ஒன் டார்கெட் ஆடியன்ஸ். இன்னொரு டார்கெட் ஆடியன்ஸ் யார் இவங்களுக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இப்போது நாளைக்கே எனக்கு அந்த ப்ராடக்ட் வேணும், இல்லை இன்றைக்கே எனக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ஆர்டர் போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ரெக்யர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மக்கள். வித்தின் 1 வீக்கில் எனக்கு அந்த ப்ராடக்ட் கிடைக்கணும். நான் அப்போ 1 வீக்கு முன்னாடி அர்ஜென்ட்டாக ஆர்டர் போடுவாங்கள்ல, ஸோ அவங்க ப்ரைஸிங்கை பற்றி யோசிக்க மாட்டாங்க. டக்குன்னு அந்த ப்ராடக்ட் தேவை அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. அந்த மாதிரியான டைமில் இருக்கும் போது தான் இவங்க நிறைய பேர் சிக்கிக்கிறாங்க. எப்படி சிக்கிக்கிறாங்கன்னா, லைக் அந்த ப்ராடக்டோட அந்த டைமில் ஆஃபர் எதுவுமே இருக்காது. மேபி ஒரு 80 to 90% ஆக்சுவல் ப்ரைஸில் அந்த பிராண்ட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ப்ரைஸில் இருக்கும். லைக் 3500 போட்டு கட் பண்ணி ஆஃபர் டைமில் 1500 விற்கக்கூடிய ப்ராடக்ட்டு இவங்க வாங்குகிற டைமில் 2500 இருக்குது. ஸோ இதுதான் இந்த 2 கேட்டகரி ஆஃப் பீப்புளை இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ஒன்று ஆஃபர் பார்த்து வாங்குறவங்க, அந்த டைமில் அவங்களுக்கு ஆஃபரை கம்மியாக கொடுத்து இவங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாம் செல் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு இப்போ கைண்ட் ஆஃப் பீப்புள், அவங்க வந்து இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக வேணும்னு கொஞ்சம் முன்னாடி எச்சரிக்கையாக இல்லாமல் டக்குன்னு வாங்குறவங்க. ஸோ இந்த 2லேயுமே கம்பெனிஸுக்கு வந்து ப்ராஃபிட் தான். இதுதான் ஓவர் திங்க் பண்ணி அந்த ஆன்சரை வந்து யோசிச்சு பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி நிறையா தோணும். நம்ம வீடியோவை பண்ணி போடுறோம். இன்ஸ்டாவில் பார்த்துருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த 2யும் என்னோடய சேனலை கண்டுபிடிச்சி போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய யோசிக்கிறேன். நிறையா உங்களுக்கு வந்து அதுக்கான ஆன்சர்ஸையும் சொல்கிறேன். இதனால தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி.